மோனாலிசா பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு அ சித்திரம். அதுக்கு மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அதுக்கு அவ்வளோ மதிப்பு? அப்படின்னு நம்ம அதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்குன்னு நெனைக்கிறேன் நானு. இருக்கு, இருக்கு. ம், இன்னைக்கு அதோடைய வேல்யூ தெரியுமா உனக்கு? ம். $1 பில்லியன். ஆனா அது விக்கிறதுக்காக இல்ல. விக்கிறது. அந்த பொருள் விக்கிறதுக்காக இல்ல. இந்த சரித்திரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. கதைனா என்ன? உண்மையா நடந்தது. லியோனார்டோ ட வின்சி தான் அந்த படத்த அந்த வரைஞ்சவரு. படத்த வரைஞ்சவரு. ம். அவரு யார வரைஞ்சாருன்னா, அவருக்கு மாடல் யாருன்னா, லீசா டெல் ஜியோகோண்டோ அப்படின்ற ஃப்ளோரன்டைன் லேடி அவங்க. ம். உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய பட்டு வியாபாரியுடைய மனைவி அவங்க. அவருக்கு வந்து இவர் மேல அவ்வளவு அன்பு, ஆசை. யாருக்கு? இந்த அவருடைய கணவருக்கு. கணவருக்கு. ம். அவர் என்ன சொன்னாரு, சரி உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட்ட குடுத்து, உங்களுடைய பெயிண்டிங்க வரைன்னு சொல்லிட்டு, லியோனார்டோ ட வின்சி கிட்ட குடுத்தாரு. அவரு லியோனார்டோ ட வின்சி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பெயிண்டிங்லாம் ஆரம்பிச்சாரு. பெயிண்டிங் ஆரம்பிச்சு பல நாட்கள் ஆச்சு. அப்புறம் சரி முடிஞ்சு போச்சு, நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. ஆனா, லியோனார்டோ ட வின்சிக்கு அந்த பெயிண்டிங் வந்து இன்னும் பெர்ஃபெக்ட் ஆவணும், இன்னும் பெர்ஃபெக்ட் ஆவணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஆசை. ஏன்னா, உயிரோட பார்த்த பொருள் வந்து நான் இன்னும் அத வந்து அப்படியே கொண்டு வர முடியல. அதனால நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அப்படின்னாரு. அதுல உயிரோட்டம் இருக்கணும். இருக்கணும். ம், எஸ்பெஷலி அந்த பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய புன்னகை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஃபேமஸ். ம். அதனால லியோனார்டோ ட வின்சி வெறும் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது. ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து மனித மனித உடலுடைய அனாட்டமின்னு சொல்லுவோம் இல்லையா? அ பாகங்கள பத்தி நல்லா தெரிஞ்சவர். அதனால என்ன பண்ணாரு, டெய்லி வந்து வந்து அந்த படத்த பார்த்து அவருடைய ஸ்டுடியோல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாராம். பெயிண்டிங் கொஞ்சம் மாத்துறது, கொஞ்சம் பெயிண்டினுடைய டோன் கொஞ்சம் மாத்துறது, இது மாரி டெய்லி பண்ணிட்டு இருந்தாராம். இது முடிவே இல்ல. எவ்வளோ தூரம் போச்சுன்னா, அவர் இட்டலி பூரா டூர் பண்ணாரு. அப்புறமேல ஃப்ரான்ஸுக்கு போனாரு. எல்லா இடத்துக்கும் இந்த பெயிண்டிங்க கையிலேயே எடுத்துட்டு போறாராம். கடைசியில என்னாச்சுன்னா, எல்லாம் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா பண்ணி எல்லாரும் நெனச்சாங்க அவரு முடிச்சிருப்பாருன்ட்டு. முடிக்கல. ஓஹோ! அவர் ரூம்ல இருந்துச்சு அந்த பெயிண்டிங். ம். அவர் இறக்கும்போது. இது என்னன்னா, வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஒரு குறிக்கோளோட இருக்கும்போது, எவ்வளவு விடாப்பிடியா நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இது நல்ல மாதிரியா ஈடுபாடுகள் நெறைய பேருக்கு இருக்கு. ஆனா, நல்லது இல்லாத ஈடுபாடுகள் நெறைய பேருக்கு இருக்குப்பா. இருக்காமா? அ லைக்கு ஒரு இத பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு பொம்பள புள்ள பொறந்துருச்சு அப்படின்னு ஃப்ரம் டே 1 அவரு என்ன பண்ணாரு, புள்ளைக்கு பவுன் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாரு. பவுனு ஒவ்வொரு காரியமும் அதாவது ஒரு பேர் வைக்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறது. கூப்பிடுறது அவங்க குடுக்குற இத பவுனா வாங்கி வச்சுக்க வேண்டியது. பவுன் இல்லாட்டினாலும் அந்த ரூபாய திரும்ப பவுனமா? பவுனாக்கி வச்சுக்கிறது. அப்புறம் பூஜ விளக்கு பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. அது 4 வயசா இருக்கும்போது. அதுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, அதுக்கு எல்லாரும் கட்டாயம் பண்ணியே ஆவணும். அதாவது மாமனாரு, மாமியார் எல்லாரும் கட்டாயம் பண்ணி ஆவணும். அதுக்கு சேர்த்தாரு. இப்படியே பணம் சேர்த்து சேர்த்து, அவர் இந்த புள்ளைக்கு படிப்புல கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனா புள்ள படிச்சுக்கிட்டு இருந்தது. ஆ கடைசியில என்னாச்சு, அவளுக்கு ஒரு வெளிநாட்ல ஒரு பெரிய ஒரு ஸ்காலர்ஷிப்பும், ஒரு இதுவும் கிடைச்சது. அவளுக்கு வந்து பணம் வேணும். என்ன பண்ணா, அப்பா சேர்த்து வச்சிருக்க இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் வித்துட்டு, அவ படிக்கிறதுக்கு போயிட்டா. அப்பாவுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அவரு இறந்தே போயிட்டாரு. அது மாரி ஒரு கெட்ட அப்சஷன் இருக்கு. அ, கரெக்ட்டு தான். அதுதான். இப்ப இது 2 விதமான அப்சஷன் நம்ம பார்க்குறோம்ல. ஒரு நல்ல காரியத்த உண்மையா நல்லா பண்ணணுன்றது ஒரு அப்சஷன் அது. இது வந்து பொருள் மேல ஆசை வச்சு, ஆசை. அதனால யூ நோ கடைசியில உயிரையே விடுறதில்ல. இதுதான் நமக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வேணும். ஆ ஓகே. அப்புறம் வேற என்ன இன்னைக்கு? இப்ப இந்த கிறிஸ்மஸுக்கு நான் வந்து நம்ம வீட்ல முறுக்கு பண்ணோம். அ நல்லா இருந்ததுல்லப்பா, நம்ம சாப்பிட்டோம்ல. ஆமாமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. இந்த முறுக்கு பண்றதுல பல விதங்கள் இருக்கு. இப்ப நான் பண்ண முறுக்கு வந்து எப்படின்னா,
புழுங்கல் அரிசியை ஊற வச்சு, இட்லி அரிசியை எடுத்து ஊற வச்சு, கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருந்து, அந்த அரிசிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அவ்வளோதான். அப்படியே இதில் கிரைண்டரில் போட்டு ஆட்டி, அதோட காஞ்ச மிளகாயும் போட்டு, அ நல்லா இதுவா ஆட்டிட்டு, நெசவாடிட்டு ஆட்டிட்டு, உளுந்தம் பருப்பை வறுத்துட்டு, அதில் பொடி பண்ணி போட்டுட்டு, 1 கிலோவுக்கு நான் போட்டது 100 கிராம் இது வெண்ணெய். வெண்ணெய் அப்படியே போடாம கொஞ்சம் லேசா உருக்கி, நெய்யாக்கக்கூடாது. அப்படியே உருக்கி அதில் ஊற்றிட்டு, ஓமம் போட்டேன் நான். நல்ல சில பேர் எள்ளு போடுவாங்க. போட்டு சுகுணம்மா சுட்டாங்க பாருங்க, நல்லா அவ்வளோ நல்லா நல்லா இருந்துச்சு இருந்ததுப்பா. நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அ. நம்ம இந்த வீடியோலாம் ஃபர்ஸ்ட் வந்து திண்ணை பேச்சு தான் ஆரம்பித்தோம். அந்த கோவிடுக்கு முன்னாடி 2018ல் ஆரம்பித்தோம். இன்னைக்கு 7 வருஷம் இந்த ஜனவரியோட கம்ப்ளீட் ஆகுது. பாருங்களேன். ஆமாம். 8500 சொச்சம் பேர் பார்க்குறாங்க. அதுக்காக தான் நம்ம திண்ணை பேச்சு போட்டோமா இன்னைக்கு. ஆமாம், இன்னைக்கு அதனால தான் முதல்ல திருப்பி திண்ணை பேச்சில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் திண்ணை பேச்சு போட்டோம். எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி எங்களை சப்போர்ட் பண்ணுறதுல. எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நாங்கள் ஒரு 2-3 வாரமாக ரொம்ப பிஸி ஆகிட்டோம், நிறைய விருந்தாளிக. அதனால் எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும். அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் பார்க்கலாம்.